கடகராசி ஆயிலி நட்சத்திரம் கும்ப லக்கணம் எப்படி இருக்கும் ஃபேஸிங் லாட்ஸ் ஆஃப் ட்ரபுள். அப்போ கடகராசிக்கு வந்து இன்னமும் வந்து அந்த ட்ரபுள்ஸ் வந்து உங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதுக்கப்புறம்னால ஒரு வாழ்க்கை தரம் மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. உங்களுக்கு வந்து இந்த சனி அப்புறம் ராகு கேது இவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து குரு பயிற்சி அப்புறம் செவ்வாய் பயிற்சி அதுபோக வந்து சூரியன் புதன் பயிற்சியை பார்க்கும்போது வந்து இந்த ப்ராப்ளங்கள்ல இருந்து நீங்க ரிலீவர் ஆகக்கூடிய வாய்ப்பை இவங்க ஒன்னொன்னா ஏற்படுத்த போறாங்க. அப்ப இந்த செப்டம்பர் மாசத்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா செப்டம்பர் மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் ராசிக்கு 3ல இருந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் செவ்வாய் டிரான்ஸ்ஃபர் ராசிக்கு 4ல வந்து அவர் வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது அவர் வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வருவார். அப்ப தொழில் ஸ்தானத்துல வந்து உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே வருவாரு. மற்றபடி பிராவலங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் அதுல இருந்து ரிலிவர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்ற ஒரு கேள்விக்கு பதில் வந்து குரு அதிசாரம் பயிற்சி தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிலிவர் பண்ணுவார். ஏன் அப்படின்னா குரு இப்போதைக்கு 12ல மறைறாரு. எப்பவுமே குரு 12ல மறைந்தாலே நம்ம வந்து கொஞ்சம் பினான்சியலா நம்ம வந்து ஸ்டெபிள் இல்லாத ஒரு கூற்றை ஏற்படுத்தி விட்டுரும். அப்ப குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவா வரும்போது உங்களோட பாக்கிய ஸ்தானத்தையும் உங்களோட லாபாதிபதி ஸ்தானத்தையும் மோஸ்ட்லி அவர் பார்ப்பார். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஜென்ம குருவா வந்து உங்களோட பூர்வீக ஸ்தானத்தையும் உங்களோட பாக்கிய ஸ்தானத்தையும் வந்து அவர் பார்க்கறது அடுத்த 2 மாசத்துக்கு. எக்ஸாம்பிள் வந்து உங்களோட அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் அந்த 2 மாசத்துல இருந்து இந்த ப்ராப்ளங்கள்ல இருந்து ரிலீவர் ஆயிட்டு மறுபடியும் வந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை தரத்தை ஆரம்பிப்பதற்குரிய வாய்ப்பை இவர் உண்டு பண்ணுவார். அப்ப நீங்க இந்த மாசம் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து வந்து குரு அதிசார பலன்கள்ல மறுபடியும் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை தரத்துக்குள்ள வருவீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களோட வேலையை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எங்கெங்க கடன் எந்தெந்த விஷயங்கள இருந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இங்க வர காசுங்களை அங்கங்க செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை தரத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிரைட்டான கேரியர் உங்களுக்கு அமையும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?